ஷார்ட் ஆன்சர் கேள்வி ரைட். சரி, அடுத்தது ஒவ்வொன்றும் தடை ஆரையுடைய 10 தடைகள் வரைபடத்தில் தரப்பட்டுள்ளன ரைட். இவரை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இவரை ஒட்டுங்க ரைட்டா. 10 தடைகளுக்கான பலிதம் காண்றதாக கேள்வி. என்ன கேள்வி? ஏபிக்கு இடையே உள்ள தடை பெருமானம் மொத்த தடை பலித தடை தந்து ஆரக்கான சொல்லிருக்காங்க. ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. வளமையா பலித தடை கேட்பாங்க, இதுல ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் r/2 6 மாறும் r/2 6 மாறும் மாறும் r/3 6 மாறும் 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 r/4 r/n. என்ன சமாந்தர தடைகள் n டைம்ஸ் இருந்தா r/n. 2 கீழுக்கு 2 3 கீழுக்கு 3 4 கீழுக்கு 4 ரைட். தொடராக இருந்தாரு சொன்னா r plus r/2 plus r/3 plus r/4 ரைட். சோ பழைய தடை சொல்லியிருக்காங்க ரைட். r இன் கீழ் 1 சக r இன் கீழ் 2 சக r இன் கீழ் 3 சக r இன் கீழ் 4 சமன் 50 கிலோ ரைட். போமசி நீங்க சொன்னா கேளுக்கு 12 வரும் ரைட். சோ 6 சோ போமசி இது வந்து குறுக்கால பெருக்கப்படும். 6 மேலுக்கு வச்சுட்டு குறுக்கால பெருக்குவோம். இது என்ன செய்வோம்னா ஒவ்வொன்றையும் 12க்கு இது செஞ்சு கூட்டுவோம். அப்ப நான் என்ன செய்யலாம்னா 50 கீழுக்கு வர பொது அடியால பெருக்கி சோ இவர் வந்து கீழே வந்து 12 ஆகணும்னு சொன்னா 12ஆல பெருக்க போடணும். இவர் 12 ஆகணும்னு சொன்னா 6ஆல பெருக்க போடணும். இவர் 12 ஆகணும்னு சொன்னா 4ஆல பெருக்க போடணும். இவர் 12 ஆகணும்னு சொன்னா 3ஆல பெருக்க போடணும். சரியா ரைட். சோ 12 + 6 + 4 + 3 இவ்வளவு கூட்டிங்கன்னா 18 7 25 வரும். இதையும் பட்டினீங்கன்னு சொன்னா 2 ஆவே r சமன் 24 கிலோ ஓம் ரைட். இருக்கா? சுருக்கல்ல வேகமா இருக்கணும், தியரியில தெளிவு இருக்கணும் ரைட்டா. சமாந்தரமாக எண்ணிக்கையான r தடைகள் தொடக்கப்பட்டால் r இன் n வந்து சமான தடையாக வரும். சரி, அதான் யூஸ் பண்ணிருக்கோம்.